12th at students, welcome to online class. நம்ம பிரின்சிபல்ஸ் கொள்கைகள் பார்த்துட்ருக்குறோம். மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் கொள்கைகள் பார்த்துட்ருக்குறோம். அதில் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை டெய்லருடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இப்போ நவீன காலத்திற்கான கொள்கைகள், மேலாண்மையின் நவீன கொள்கைகள், நவீன கால கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது யார் சொன்னது அப்படிங்கிறது இதில் ஒரு 1 மார்க் இருக்குது. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ ஹென்ரி ஃபேயல். இந்த ஹென்ரி ஃபேயல் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமாக ஒரு ஃபாதராக விளங்குறாரு. சரியா, தந்தை அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுடைய தந்தை யாருன்னு கேட்டார்னா ஹென்ரி ஃபேயல். அப்போ அக்கார்டிங் டு ஹிம் தேர் 14 மேஜர் பிரின்சிபல்ஸ். இவர் ஒரு 14 வகையான மேஜர் பிரின்சிபல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா மேனேஜ்மெண்ட்லேயும் இந்த 14 வகையான மேஜர் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எவரி மேனேஜர்ஸ் டு ப்ராக்டிஸ் த சக்ஸஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். எல்லா மேனேஜருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷனை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, அது என்னென்னு பார்ப்போம். டிவிஷன் ஆஃப் ஒர்க்கை டிவிஷன் பண்ணணும். ஓகேவா, ஒர்க்கு என்னென்ன, எந்தெந்த ஒர்க்கை யார் செய்ய முடியும் அப்படிங்கிறத டிவிஷன் பண்ணுறது. இப்போ அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல்ஸ் ஒர்க் டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க்கு. அப்போ ஒரு சின்ன அளவில் டாஸ்க்கை கொடுத்து அந்த ஒர்க்கை அவங்க டிவைட் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அங்கே நல்ல ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கில்ஸ் ஆஃப் எ பர்சன், creating specific personal and professional development within a labor force of the therefore increasing productivity. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கில் இருக்கிற பர்சனுக்கு குறைவாக நம்ம கொடுக்கும்போது, டிவைடட் இன்ட்டு ஸ்மால் டாஸ்க்காக கொடுக்கும்போது நம்மளுக்கு கிரியேட்டிங் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி அந்த ஒர்க் ஃபோர்ஸை நல்லா டெவலப் பண்ண முடியும். வித்தின் ஒர்க் ஃபோர்ஸை டெவலப் பண்ண முடியும். கொடுத்த ஒர்க் ஃபோர்ஸை ஃபுல்ஃபில் பண்ண தர முடியும். சரியா, அப்போ லீட்ஸ் டு த ஸ்பெஷலைசேஷன் வித் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர். ஒவ்வொரு லேபருக்கும் ஸ்மாலான டாஸ்க் கொடுங்க. ஸ்மால் டாஸ்க் கொடுக்கும்போது எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல ஸ்பெஷலைசேஷன் ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்குவாங்க. அந்த ப்ரொடக்டிவிட்டி மூலிமா நல்லா இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி. லேபர் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி. அப்போ லேபருடைய ஒர்க் எஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட் பாயிண்ட்டை. ஓகேவா, அதனால தான் இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே முக்கியமான ஒரு அங்கீகரிக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கான்செப்டாக இருக்கிறதுனால தான் இவரை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், அதாவது நவீன கால மேலாண்மையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கண்ட்ரோலில் இருக்கும் நம்மளுக்கு? இஸ்யூ கமாண்ட் ஃபாலோடு த ரெஸ்பான்சிபிள் தேர் த கான்சிக்வன்ஸ். அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் அண்டு சுப்பீரியர் டு கிவ் த ஆர்டர் டு தி சபார்டினேட்ஸ், whereas responsibility means obligation for the performance. அப்போ ஒரு நிறுவனத்துடைய அதிகாரம், அவங்களுடைய செயல்பாட்டு வரைமுறைகள் அனைத்துமே நம்மளுக்கு எங்கே யார் கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தாரிட்டி பர்சன் சொல்லக்கூடிய சுப்பீரியர் கிவ் டு ஆர்டர் சபார்டினேட்ஸ். மேல்நிலையில் யார் இருக்கிறாங்க, யார் அந்த ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்களோ, நல்லா மைண்டில் வச்சுக்கணும், ஆர்டர் யார் பாஸ் பண்ணுறாங்களோ ஓகேவா, அவங்க கையில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். அப்போ சபார்டினேட் கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை பணியாளர்களுக்கு மேல்நிலை பணியாளர்களுக்கு ஆர்டர் பிறப்பிப்பாங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ சபார்டினேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் ஆப்ளிகேஷன் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு லேபர், ஒவ்வொரு ஒர்க்கர், ஒவ்வொரு சபார்டினேட் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆர்டரை மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் பர்சன்ஸ் கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை பணியாளர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது டிசிப்ளின். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சரியா, ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கண்டக்ட், த ரிலேஷன் டு அதர்ஸ்,
ரெஸ்பெக்ட் த அத்தாரிட்டி. த எசென்சியல் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். டிசிப்ளின் வந்து கம்பல்சரி இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல எசென்சியல் ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கீழ்நிலை பணியாளர்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஒர்க்கில் நிறைய ஃபீட்பேக்ஸு ஓகேவா கொரிஸ் எல்லாம் இருக்குன்னா யார்கிட்ட சொல்ல முடியும்? சூப்பர்வைசர்ஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க, சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸுக்கு தெரியப்படுத்துவாங்க, மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகேவா? இப்படி இருக்கும்போது த பிரின்சிபல் ஸ்டேட் ஈச் சபார்டினேட், எல்லா சபார்டினேட் சுட் பி ரிசீவ்டு த ஆர்டர். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து என்ன பண்ணும்? அக்கௌண்டபிள் டு த ஒன் அண்ட் ஒன்லி ஒன் சுப்பீரியர். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க மேல்பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலிமா எம்ப்ளாயீஸ் ரிசீவ் த ஆர்டர்ஸ் ஃப்ரம் மோர் தென் ஒன் சுப்பீரியர். ஓகேவா? அதிகமான நபர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அப்போ எல்லாத்துக்கிட்டே இருந்த லைக்லி த கிரியேட் கன்ஃப்யூஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட். அப்போ ரொம்ப நம்பகத்தன்மையோட ஓகேவா கன்ஃபியூஷன் இல்லாமல் கான்ஃப்ளிக்ட்டு ஃபீட்பேக்கு. இங்கே வந்து நம்ம என்ன நினச்சிக்கணும்னா ஃபீட்பேக் அப்படின்னு நினச்சிக்கணும். ஃபீட்பேக்குங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய குறைகள் ஏதாவது இருக்கும், சரியா? அந்த குறைகளை வந்து தெரியப்படுத்துறது, அந்த ஒர்க்கில் ஏதாவது என்ன முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது, ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அந்த ஒர்க்கில் என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணலாம், இந்த ஒர்க் முறையில் வந்து இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் இந்த யூனிட்டை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறது. அப்போ இந்த கமாண்டை வந்து மேலே தெரியப்படுத்தணும், சரியா? அடுத்தது யூனிட்டி ஆஃப் டைரெக்ஷன். இயக்குதல் எப்படி இயக்குவாங்க? எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு இயக்குவது. கமாண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையோட கீழ்நிலை பணியாளர்கள் சூப்பர்வைசர்ஸ் வந்து மேனேஜர்ஸுக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்துறது வந்து எப்படி இருக்கணும்? ஒரு கோஆர்டினேட்டாக இருக்கணும், ஒரு யூனிட்டியாக இருக்கணும், ஒரு யூனிட்டாக செயல்படணும். ஆனால் இங்கே டைரெக்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கணும், ஒரு யூனிட்டியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ டைரெக்ஷனுங்கிறது வந்து எல்லோரும் சேர்ந்து இயங்கிறது தான் டைரெக்ஷன். அப்போ ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டிஸ் சுட் பி புட் அண்டர் த ஒன் குரூப். எல்லாருமே சேர்ந்து ஒரே குரூப்பாக செயல்படுறது. அப்போ சுட் பி ஒன் பிளான் ஆஃப் ஏ ஆக்ஷன் தெம். அப்போ செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி அதனுடைய செயல்படுத்துறது, எல்லோரும் சேர்ந்து ஒரே பிளானை ஃபாலோ பண்ணி செயல்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அண்டு தே சுட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒன் ஏ மேனேஜர். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் கண்ட்ரோல் பண்ணணும், சரியா? அடுத்தது சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். 6th பாயிண்ட் பாருங்கள். சபார்டினேஷன் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், அவன் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனா பரஸ்பர விருப்பங்களை தேர்வு செய்கிறது. அப்போ த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் புட் த அசைட் பர்சனல் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் புட் கம்பெனி ஆப்ஜெக்டிவ்ஸ் த ஃபர்ஸ்ட்லி. இப்போ பர்சனலாக கன்சிடரேஷன் புட் கம்பெனி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து எதை அசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதை கொடுக்கணும், எதை திணிக்கணும், எதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்சனல் கன்சிடரேஷன் ஆர் புட் கம்பெனியோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்போ நிறுவனத்திற்கு என்ன நோக்கம் அதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி பர்சனல் கன்சிடரேஷன், நான் இந்த இவ்வளோ லாபத்தை அடையலான் இருக்கிறேன், இதனால் இந்த யூனிட்டு போடலான் இருக்கிறேன், இதனால் இந்த ஒற்றுமையாக இந்த ஒர்க்கை வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத அவங்கள ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். தேர்ஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கோல், அந்த விருப்பம் தேர்வு வந்து என்ன ஆகும்னா அதை தான் வந்து இலக்காக செயல்படுத்தணும். அந்த நிறுவனமே சேர்ந்து அதை தான் இலக்காக செயல்படுத்தணும். அப்போ மஸ்ட் ப்ரிவைல் த ஓவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த விருப்பத்தின் பேரில் செயல்படும் போது அது ஓவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக மாறுது. எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்த தனித்தனி நபர்களுடைய விருப்பத்திற்காக செயல்படுவதாக மாறணும். அப்போ ஒரு நபருடைய விருப்பத்தின் பேரில் தான், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அந்த வேலையே செய்யணுங்கிறாங்க. ஒர்க்கர் எப்படி இருக்கணும்? அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த வேலையை செய்யணும். அப்போ தான் அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக நடக்கும். மேனேஜர் வந்து அதை ஒரு எஃபிஷியண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஓகேவா, அதை ஒரு கோலாக எடுத்துக்கிட்டு, அது ஒரு ஆப்ஜெக்டிவ் நோக்கமாக எடுத்துக்கிட்டு செயல்படணும். ஓகே, ஏனதானமாக பண்ணக்கூடாது. அடுத்தது ரெமுனரேஷன். என்ன தான் சபார்டினேட்ஸ் இருந்தாலும் சூப்பர்வைசர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்கணும். ஓகேவா, ரெமுனரேஷனுங்கிறது ஊதியம், அது வேஜஸாக கொடுக்கலாம், இல்லைனா சேலரியாக கொடுக்கலாம். சரி பாருங்கள், ஒர்க்கர்ஸ் மஸ்ட் பி பெய்ட் சஃபிஷியன்ட்லி. த சீஃப் மோட்டிவேஷன் எம்ப்ளாயீஸ்
therefore greatly influence of the productivity. The quantum methods remuneration payable should be the fair, reasonable and rewarding the effort. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னென்னா ரெமுனரேஷனாக ஊதியம் கொடுக்குறது. இப்போ ஒரு சின்ன மோட்டிவேஷன், ஒர்க்கர் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, உங்களுக்கு கரெக்டான சேலரி கொடுத்து, ஓகேவா, நல்லா மோட்டிவேஷன் கொடுத்து, இந்தாங்க மாதம் கண்ட இந்த சேலரி கொடுத்துருக்குறோம், நல்லா ஒர்க் பண்ணுங்க, நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து வெல்ஃபுல்லாக நடத்த முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எம்ப்ளாயீஸுக்கு வந்து கிரேட்டிங் தி எஃபிஷியன்சி, அவங்களுக்கு தேவையான எஃபிஷியன்சி உருவாக்கும் போது அங்கே ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். இப்போ குவாண்டம் மெத்தட், இதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய குவாண்டம் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரெமுனரேஷன் பேயபிள், சம்பளம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ஃபேர் ரீசனபிள், சரியான சம்பளமாக இருக்கணும், ஓகேவா, அண்ட் ரிவார்டிங் எஃபோர்ட், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்களா ரிவார்டு கொடுங்க, ஓகேவா, ஓடி அமௌண்ட் கொடுங்க, ஓடி அமௌண்ட் கொடுங்க, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, ஓகேவா, தீபாவளிக்கு கண்ட போனஸ்ஸு, ஓகேவா, இது மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்துட்ருக்கணும், சரியா, அந்த ரிவார்டிங் தான் ரொம்ப முக்கியம். இது மாதிரி கொடுக்கும்போது அந்த நிறுவனத்தில் நல்ல ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ண முடியுங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு மைய நிலை செயல்பாடு இருக்கணும். மைய நிலையில்னா ஒரு நிறுவனம் என்ன பண்ணும், கீழ்நிலை பணியாளர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். ஒரு சூப்பர்வைசர் வந்து அவருக்கு விருப்பத்தின் பேரில் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா அதை மட்டும் கேட்டுட்டு நிறுவனம் செயல்பட்டால் அவ்வளோதான், நிறுவனம் டோட்டலாக காலியாயிடும், சரியா. ஏன்னா அவருடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் சொல்லி கீழ்நிலை பணியாளர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும். சில இடத்துல வந்து சூப்பர்வைசர்ஸுக்கும் மேனேஜர்ஸுக்கும் செட் ஆகாது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஒன்றா உள்ளுக்குள்ளே ஒரு பகையை வச்சுக்கிட்டு பார்க்கலாம், என்ன மாரி நீ எப்படி செயல்பட முடியும், என்ன மாரி நீங்கள் எப்படி செயல்பட முடியும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா செயல்பாடுகளை வந்து செயல்படுத்த விட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சென்ட்ரலைசேஷன் வேணும், மைய நிலையில் இருக்கணும். ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணணும், மைய நிலையில் இருந்து மேனேஜர்ஸ் என்ன கமாண்ட் கொடுக்குறாங்க, சூப்பர்வைசர்ஸ் என்ன கொடுக்குறாங்க, சபார்டினேட்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ஒர்க்கர்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, இது எல்லாமே பார்க்கணும். அப்போ வைடட் பவர் பொறுத்த வரைக்கும் த அமௌண்ட் ஆஃப் பவர் வைடட் த சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ். தன்னுடைய நிறுவனம் என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு, என்ன அமௌண்ட் ஆஃப் ஏர்னிங் போயிட்டுருக்குறாங்க, அப்போ நான் என்ன பவரில் வந்து செயல்பட்டுருக்குது, எவ்வளோ சக்தி திறன் இருக்குது, ஓகேவா, செயல்பாடுகள் எப்படிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சென்ட்ரலைசேஷனாக தான் இருந்து பார்க்க முடியும். அப்போ இம்ப்ளைஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டான ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுத்து கரெக்டான அத்தாரிட்டி பர்சனுக்கு டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த முடியும். அடுத்தது லைன் ஆஃப் அத்தாரிட்டி அண்டு ஸ்கேலர் செயின். லைன் ஆஃப் அத்தாரிட்டி இது 2 மார்க் கேட்பான்ப்பா. லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்காலர் செயின் அப்படின்னா என்னன்னு கேட்பான். இதை சொல்லிடுறேன். திஸ் ரெஃபர்ஸ் செயின் superiors ranging from the top management to the lowest rank. The principles suggest that there should be clear line authority from the top to bottom, linking all managers at all levels. அப்போ நல்லா பாருங்கள், லைன் ஆஃப் அத்தாரிட்டின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செயின்ஸ் ஒரு செயின் மாதிரி. ஸ்கேலர் செயின் அப்படிங்கிறது எப்படின்னா, அத்தாரிட்டி வந்து இப்போ மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் பர்சன் ஆர் ஓனர்ஸ் ஆர் ப்ரொப்ரேட்டர்ஸ், இவங்க ஒன் ஆஃப் த குரூப், சரியா. இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டுடைய டாப் லெவலில் இருப்பாங்க, சரியா. டாப் லெவலில் இருப்பாங்களா. ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் டு த லோயஸ்ட் ரேங்க். அது என்னவும் அப்படியே கீழே படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே யார், அவங்க சொல்லக்கூடிய செயல்பாடுகளை யார் வாங்குவாங்க, டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் வாங்குவாங்க. டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் யாருக்கு சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் சொல்லுவாங்க, அவர் சபார்டினேட்ஸுக்கு சொல்லுவாங்க. அந்த சபார்டினேட்ஸ் கீழே கமாண்டெல்லாம் வாங்கி யாருக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க, கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் பர்சனுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. எம்ப்ளாயர் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கேலர் செயினில் டைப்பில் இருக்குது.
ஒரு சங்கிலியில் வந்து இன்னொரு சங்கிலி வந்து கோர்த்துக்கிட்டு கீழே வருது பார்த்தீங்களா. ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறதுங்கிறது ஒன் ஆஃப் த செயின் டைப்பில், அதாவது ஒன்றோட ஒன்று இணைந்து ஒட்டிய லெவலில் வருது பார்த்தியா. அந்த மாதிரி லைன் ஆஃப் அத்தாரிட்டியில் இருக்குது. அத்தாரிட்டி மேலே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி கீழே வாங்குறது, கீழே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அடுத்து கீழே கொடுக்கறது, அதனால் எல்லாமே கீழ் நோக்கி வர்றதுனால இது என்னன்னு சொல்கிறோம், லோயஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போ சஜஷன் என்ன கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறோம், அதில் என்ன சஜஷன் இருக்குது, அதை வந்து கிளியராக லைன் ஆஃப் அத்தாரிட்டி மூலிமா டாப்பில் இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் லிங்கிங் டு ஆல் மேனேஜர்ஸ் அட் லெவல், எல்லா லெவல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், தகவலை தெரியப்படுத்தி இங்கே இருக்கிற கமெண்ட் அங்கே வாங்கி மேலே கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய கமெண்டை வாங்கி கீழே செயல்படுத்துறதுனால தான் இந்த டாப் டு பாட்டம் லெவலில் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். இது முக்கியமான ஒரு 2 மார்க்கு. ஆர்டர்னால் என்ன, ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோசியல் ஆர்டர் என்ஷூர் the operations of a company through the authoritative procedure. இப்போ கம்பெனி என்ன அத்தாரிட்டி கொடுக்குறாங்க அந்த ப்ரொசீஜர் ஆப்ரேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. அந்த ப்ரொசீஜர் சம்மந்தமான ஆர்டர்ஸ் வந்து சமுதாயத்தில் தெரியப்படுத்தணும். அப்போ சோசியல் ஆர்டர். இந்த மெட்டீரியல் ஆர்டர், மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் வேணும், சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்ட் த ஒர்க் பிளேஸ், இந்த ஒர்க் பிளேஸுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிற ஆர்டர் வந்து கொடுக்கறது. அடுத்தது ஆர்டர் சுட் பி அக்செப்டபுள் அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் கம்பெனி. ஆர்டர் பொறுத்த வரைக்கும் யார் ஆர்டர் கொடுத்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் கம்பெனி ரூலில் முக்கியமானது. சரியா. மேல்நிலையிலேருந்து ஒரு ஆர்டர் வந்தோன்னா உடனே அந்த கமெண்டை கீழே வாங்கணும். வாங்கிட்டு அந்த கமெண்டை வந்து நம்ம முடித்து கொடுத்து என்ன பண்ணணும், ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுத்து திரும்ப வந்து அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து நம்ம மேலே தெரியப்படுத்தணும். சரியா. இப்போ மேனேஜர் சொல்லிட்டாங்க, கமாண்டை மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்குப்பா இந்த ஒர்க்கை வந்து இந்த எஃபிஷியண்ட்டாக முடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எஃபிஷியண்ட்டாக முடித்து சார் முடிச்சாச்சு, உங்கள் அந்த டேட்டில் இன்றைக்கி இவ்வளோ ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கமாண்டை கொடுக்கணும், ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அதை வந்து உடனடியாக அங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும். சரியா. அடுத்தது ஈக்குவிட்டி. ஈக்குவிட்டிங்கிறது இங்கே நம்மளுக்கு ஷேர்ஸை சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி, ஜஸ்டிஸ் த எனக்டட் என்ஷூர் த ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ். இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, வேரியஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ஷூர் த ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ், மேனேஜர்ஸ் சுட் பி த ஃபேர் அண்ட் இம்பார்ட்டியல் வென் த டீலிங் ஆஃப் வித் எம்ப்ளாயீஸ். அப்போ கிவிங் ஈக்குவல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஆல் எம்ப்ளாயீஸ். அங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸும் மேனேஜர் வந்து ஃபேர் இம்பார்ட்டியல் டீலிங் கொடுத்தாருன்னா டீல் பண்ணணும். மேனேஜர் வந்து எப்படி டீல் பண்ணணும், சரியான ஒரு தேர்வு முறையை தேர்வு செஞ்சு அதை வந்து அதில் ஒரு பார்ட், ஒன் ஆஃப் த பார்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், இம்பார்ட்டியல் ஃபார் த எம்ப்ளாயீஸோட டீலிங் பண்ணி, அப்போ கிவிங் ஈக்குவல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த ஆல் எம்ப்ளாயீஸ், அதை வந்து எப்படி எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்துறது தான். அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனர் ஆஃப் பர்சனல். ஸ்டெபிலிட்டி நிலைத்த தன்மை, டெனர்னால் காலநிலை, கால அளவு. அப்போ பர்சனல் ஒரு தனிப்பட்ட முறையில் இவ்வளோ காலம் வந்து ஸ்டெபிலிட்டி நிலைத்த தன்மையை உருவாக்கணும். அப்போ ஸ்டெபிலிட்டி டெனர் பர்சனல் பிரின்சிபல்ஸ் ஃபார் த ஆர்டர் ஆர்கனைசேஷன் ரன் த ஸ்மூத்லி. அப்போ ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான், நிலைத்த தன்மையை அங்கே உருவாக்கணும்னா தான் அந்த நிறுவனத்திற்கு ஒரு நல்ல மதிப்பு, நன்மதிப்பு உருவாகும். அப்படி நன்மதிப்பு உருவாகும் போது அங்கே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃபார் த ஆர்கனைசேஷன் ரன் ஸ்மூத்லி. அப்போ நிறுவனத்தை வந்து என்ன பண்ண முடியும், ஆணைகளை வந்து வாங்கி பிறப்பிக்கும் போது என்ன பண்ண முடியும், ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும், எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை வந்து நல்ல முறையில் ரன் பண்ண முடியும். அப்போ பர்சனல் must not frequently enter and exit the organization, especially managerial person. இப்போ மேனேஜரியல் பர்சனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மேனேஜரியல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யூனிட்டாக செயல்பட்டாலும் சரி, மொத்தத்தில் பர்சனல் மஸ்ட் பி எஸ்பெஷலி மேனேஜரியல் பர்சனல். மேனேஜரில் தான் பர்சனலாக செயல்பட முடியுமோ, கீழே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் டோட்டலாக சேர்ந்து நாட் ஃப்ரீக்வெண்ட்லி என்டர் த எக்ஸிட் ஆர்கனைசேஷன். நிறுவனம்ங்கிறது ஒட்டுமொத்தத்திற்கான எல்லா நபர்களையும் உருவாக்கி ஒரு குழு,
வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது. ஆனால் பர்சனலாக அவங்கவுங்க ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, எஃபிஷியண்ட்டாக பண்ணுவாங்க. எஃபிஷியண்ட்டாக பண்ணும்போது தான் அங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி உருவாக்கும். ஓகேவா? இந்த கால அளவில் ஒரு நிலைத்தன்மை கம்பெனிக்கு நல்ல வேல்யூ இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி அதை கம்பெனி நல்ல நேம், சூப்பரான கம்பெனி அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு நல்ல குட்வில் பொசிஷன் கொடுக்குறோம் பார்த்தியா? அது எப்படி கொடுக்குறோம்? அந்த நிறுவனத்துடைய ஸ்டெபிலிட்டி வச்சு, அந்த எத்தனை வருஷமாக அந்த நிறுவனம் செயல்படுது, அந்த நிறுவனம் எப்படி ஃபங்க்ஷனிங் பண்ணிகிட்ருக்கு, ஓ கிரேடட் பரவாயில்ல, நல்ல ஒர்க் எஃபிஷியண்ட்டோடு பண்ணுது, நல்ல எம்ப்ளாயீஸுக்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒர்க் நல்லா எஃபிஷியண்ட்டாக நடக்குது, அதில் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே சோசியல்லேருந்து நம்ம பார்க்கும்போது, எக்ஸிட் ஆர்கனைசேஷன் வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கால அளவுக்கு ஏற்ப நம்ம ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்க முடியும். சரியா? நிலைத்த தன்மையை உருவாக்க முடியும். இனிட்டியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் யூஸிங் த இனிட்டியேட்டிவ் எம்ப்ளாயீஸ் ஆட் த ஸ்ட்ரென்த் நியூ ஐடியாஸ். இனிட்டியேட்டிவ்ங்கிறது புதுமைகள். இப்போ இங்கே புதுமையை உருவாக்குறது என்ன அப்படின்னு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியாவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் டு த ஸ்ட்ரென்த். ஏற்கனவே எம்ப்ளாயீஸுக்கு வந்து அந்த ஐடியாவை கொடுத்து அந்த ஐடியாவை ஒர்க் பண்ண வச்சு அதில் இருந்து என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம். இது ஒரு முயற்சி. அடுத்தது இனிட்டியேட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். புதிய முயற்சியில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கு வந்து என்னது, புதுமைகளை உருவாக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி புதுமைகளை உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ட்ரென்த் ஃபார் த ஆர்கனைசேஷன் பிகாஸ் ப்ரொவைட்ஸ் த நியூ அண்ட் பெட்டர் ஐடியாஸ். ஓகேவா? புதிய உத்தியை ஃபாலோ பண்ணோம், புதிய சிந்தனை வந்து அங்கே உருவாகும். அந்த சிந்தனைகள் சரி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக பண்ண முடியும். இப்போ புதுசாக ஒரு நியூ மெஷினரி வந்திருக்கு, அந்த மெஷினரியை உடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதில் என்ன எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ட்ரைனிங் எம்ப்ளாயீஸுக்கு கொடுத்து அந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ண வச்சு அதில் இருந்து நம்ம ஏர்னிங் பண்ணுறதுக்கான வழியை உருவாக்கணும். எம்ப்ளாயீஸ் ஆர் த லைக்லி டு டேக் த கிரேட்டர் இன்ட்ரெஸ்ட் இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நியூ ஐடியாவை ஃபாலோ பண்ணால், நியூ பெட்டர் ஐடியாஸை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடனே அந்த நல்ல இனிட்டியேட்டிவ் ஒர்க் அங்கே வந்து நடக்கும். அடுத்தது எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் டீம் ஸ்பிரிட். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் டீம் ஸ்பிரிட். எஸ்பிரிட் அப்படிங்கிறது அறிவுபூர்வமாக செயல்படுது, அறிவு கூர்மையாக செயல்படுது, நுணுக்கமாக செயல்படுவது, நுட்பங்களை ஃபாலோ செய்வது. இதை தான் நம்ம எஸ்பிரிட் சொல்கிறோம். அப்போ எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு கூர்மையான செயல்பாடுகள், நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணுறது. டீம் ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டீம் போட்டிங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக உருவாக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒர்க்கை அவங்கவுங்க பார்த்துட்டே இருப்பாங்க. 100 பேரை கவனிக்கிறது சிரமம். 10 பேருடைய ஒர்க்கை 100 பேரை 10 பேராக ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அந்த 10 பேரை வந்து ஒவ்வொரு ஆள் ஒரு சூப்பர்வைசர்ஸை உருவாக்கி அந்த 9 பேர்த்துக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசர்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரெடி பண்ணோம்னா, சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே சூப்பர்வைசர்ஸ் ஒர்க்கர் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ டீம் ஸ்பிரிட் அங்கே உருவாயிடும். அப்போ ஒரு குழுவாக உருவாக்குவது. இங்கே வந்து நுணுக்கங்களை சரியான முறையில் ஃபாலோ பண்ண முடியும். அதனால தான் எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் ஆர் டீம் ஸ்பிரிட்னு சொல்கிறோம். இதில் ஒரு 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இருக்குப்பா. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு 3 கொஸ்டின் இருக்குது. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்னென்னு கேட்பான், லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்காலர் செயின் கேட்பான், எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் ஆர் டீம் ஸ்பிரிட் கேட்பான். அந்த 3ஐயும் பார்த்துக்காங்க. த ரெஃபர்ஸ் டு நீட் மேனேஜர்ஸ் என்ஷூர் டெவலப் த மாரல் ஒர்க் பிளேஸ். அப்போ இண்டிவிஜுவலி கம்யூனலி டீம் ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் த டெவலப்பிங் அட்மாஸ்பியர் டு த மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் த அண்டர்டேக்கிங். டீம் ஸ்பிரிட் ஹெல்ப் த ஃபினிஷ் டாஸ்க் ஆன் த டைம். அதாவது ஃபஸ்ட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது, உருவாகும் போது நம்ம எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவுபூர்மையான நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணும்போது மாரல் ஒர்க் பிளேஸ், எந்த விதமான ஒர்க்கிங் இடமா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த நிறுவனம் செயல்பட்டாலும் சரி, இப்போ இண்டிவிஜுவலி கம்யூனலி தனிப்பட்ட முறையிலோ இல்லை கம்யூனலி அப்படிங்கிறது அங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்தமான செயல்பாட்டையும் சேர்த்தியோ. ஆனால் மேனேஜர்ஸ் வந்து என்ன தேவை, என்ன என்ஷூர் பண்ணுறாங்க,
என்ன டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ண முடியும். அதுதான் எஸ்பிரிட் டி கார்ப்ஸ். அதுக்கு தான் அறிவுபூர்வமாக செயல்படுது, கூர்மையோடு செயல்படுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நுணுக்கங்களாக ஃபாலோ பண்ணுறது, கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி செய்கிறது தான் இந்த எஸ்பிரிட் டி கார்ப்ஸ். டீம் ஸ்பிரிட்டுங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இதை நுணுக்கங்களாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது டீம் ஸ்பிரிட் இஸ் டெவலப் த அட்மாஸ்பியர் ஃபார் த மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ட்ரஸ்ட்டுங்கிறதுங்கிறது ஒரு கூட்டமைப்பு. அப்போ இங்கே ஒரு ட்ரஸ்ட்டாக செயல்படுறது. மியூச்சுவல் ட்ரஸ்ட்னால் பரஸ்பர கூட்டுருவாக்கம்னு சொல்லலாம். இங்கே அட்மாஸ்பியர், மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங், டீம் ஸ்பிரிட் ஹெல்ப் த ஃபினிஷ் ஆஃப் டாஸ்க் ஆன் டைம். அப்போ கடைசியாக என்ன டாஸ்க்கு முடிக்கணும், ஒரு பெரிய டாஸ்க்கு முடிக்கணும். ஒரு 10 பேர்கிட்ட தனித்தனியாக ஒரு ஒர்க்கை கொடுத்து டாஸ்க்கு முடிக்க சொன்னால் ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ண மாட்டார். ஒருத்தர் ஏமாற்றுவார், ஓகேவா. ஒருத்தர் என்ன பண்ணுவார், எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டார், ஒர்க் பண்ணுற மாதிரி நடிப்பார். அப்போ இந்த டீவியேஷன் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுடைய மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால இதை நம்ம சரி பண்ண முடியாது. இப்போ டீம் ஸ்பிரிட் கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், டாஸ்க்கு ஒன்று கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் அந்த டீம் முடிச்சிடும். இந்த டீமுக்கு இந்த ஒர்க்கு நான் யூனிட் முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டீம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணி அந்த டாஸ்க்கு முடிச்சிடுவாங்க. அப்போ டீம் ஸ்பிரிட் ஹெல்ப் த ஃபினிஷ் ஆஃப் டாஸ்க் ஆன் டைம். அப்போ டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுறது அந்த டீம் ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம்.